ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம லீட் செஸ்ஸில் ஒரு செஸ் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ எனக்கு 3+2 பிளிட்ஸ் தான் விளையாடணும்னு ஆசை. ஸோ இதில் 3 மினிட்ஸ் ப்ளே பண்ணலாம். 2 செகண்ட்ஸ்குள்ளே மூவ் பண்ணோன்னா நமக்கு 2 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட். மோஸ்ட்லி இப்போ கிளாசிக்கல்லாம் போனோன்னா ரொம்ப நேரம் ஆகும் பேர் பண்ணுறதுக்கு. இதுதான் நிறையா பேர் வருவாங்க. ஸோ நான் கிளாசிக்கல் மூவ் E4. ஓகே, இப்போ நான் இங்கே நைட் டெவலப் பண்ணுறேன். அவங்க ப்ராபப்ளி கவ் ஓப்பனிங் ப்ளே பண்ணலாம். லைக் இது கொஞ்சம் அனாயிங்காக தான் இருக்குது இந்த பான் இங்கே இருக்கிறது. ஓகே, நான் இங்கே என் பானை விட போகிறேன். இப்போ அவங்க பிஷப் லைக் இந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ இந்த பான் கேப்சர் பண்ணிட்டோன்னா அவங்க பிஷப் லைக் ரொம்ப டெவலப்டாக இருக்கும். ஸோ இதை நான் கேப்சர் பண்ணேன்னா அவங்க குயின் சென்டருக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு அவங்க குயினை துரத்தி விடணும். இங்கே வந்தால் லைக் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பட் ஃபஸ்ட்டு நான் கேசலுக்கு ரெடி பண்ணணும். நான் கிங் சைடு தான் கேசல் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டே கேசலிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்புறம் ப்ரெஷர் பில்ட் ஆக நம்ம கிங்க்கு ஈஸியாக செக்மேட் ஆயிடும். ஓகே, அப்போ இந்த பான் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இது திருப்பி கேப்சர் பண்ணேன்னா குயினுக்கு சப்போர்ட் இருக்காது. ஸோ நான் நைட் இங்கே போகிறேன். ஸோ அவங்க குயின் இங்கே மூவ் பண்ணலாம், இல்லை இங்கே எடுத்துகிட்டு செக் கூட வைக்கலாம். அதை நான் சரியாக பார்க்கல நினச்சேன். பட் இப்போ நான் அந்த நைட்டுக்கு சப்போர்ட் வேணும். இப்போ அந்த நைட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இந்த மூவ் ஓகே. இப்போ இந்த இடத்துல நைட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க இதை கேப்சர் பண்ணலாம். அப்புறம் எனக்கு நைட் சப்போர்ட் இருக்குது. இல்லை அவங்க குயின் வச்சு அவங்களால கேப்சர் பண்ண முடியாதுல்ல. அவங்க ஐ திங்க் ஒரு பான் அப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். டைம் 2 இடத்துலையும் சேமாக தான் இருக்குது. இப்போ அவங்க இங்கே போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வரலாம், நம்ம கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ நம்ம திருப்பியும் ஓகே அவங்க குயினை கேப்சர் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்லி எப்போவுமே ட்ராக் தான் போவேன். அவங்க இந்த சைட் டார்கெட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் இப்போயே கேன்சல் பண்ணிடலான் இருக்கேன், ரொம்ப லேட் ஆகிறதுக்குள்ளே. அவங்க இந்த பானில் ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ நான் இங்கே இப்படி போகலான் இருக்கேன். அவங்க இங்கே எடுத்துகிட்டு செக் வச்சாலும் நான் நைட் ஆச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களும் கிங் சைட் கேசல் தான் போயிருக்காங்க. இப்போ அத்தைங்க இந்த பானை மூவ் பண்ணாங்கன்னா நான் ரூக் எடுத்துகிட்டு வருவேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிஷப் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு பார்க்கலாம். அவங்க நைட் இங்கே இந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பிஷப் மேலே ப்ரெஷர் பண்ணணும். ஓகே, அவங்க நைட் வச்சே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ஓகே. இப்போ அவங்களால நைட்டு ஆக்சுவலி அவங்களால மூவ் பண்ண முடியாது, ஏன்னா நைட் சப்போர்ட் கொடுக்குது. ஸோ நார்மலாக நான் இந்த பிஷப்பை இங்கே கொண்டு வரலான் இருக்கேன். அந்த நைட் அங்கேயே ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என் நைட் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவங்க பிளானு. பட் இப்படியே அட்டாக் பண்ணாங்கன்னா நான் என் நைட்டை இங்கே கொண்டு போயிடுவேன். ஸோ இன்னொரு பிஷப் இப்படி கொண்டு வரேன். இவங்க இப்படியே கொண்டு வந்தாங்கன்னா நான் இப்படி போயிடுவேன். இதான் என் பிளான் ஆக்சுவலி. இப்போ நான் அவங்க பிஷப்பை கேப்சர் பண்ணிடலாம். நான் அதுக்கு தான் போகிறேன். இப்போ அடுத்த மூவ் லைக் நான் என்னோடய ரூக்கை நான் மூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இங்கே போய் சாக்ரிஃபைஸ் பண்ணலான் இருக்கேன். சாக்ரிஃபைஸ்ன்னு இல்லை, ஒரு ட்ரேட் பண்ணலான் இருக்கேன், பார்க்கலாம். ஆனால் இப்போ அவங்க நைட்டை மூவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ என்னோடய 2 பிஷப்பும் என் ரூக்கோட இது பிளாக் பண்ணுது. ஸோ அவங்க என்னோட 1 மினிட் அப்பில் இருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கு என் சைடு.
ஓகே, அவங்க 20 செகண்ட்ஸ். ஐம் கேப்சரிங் இட். ஓகே, இப்போ என் ரூக் ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல ப்ரெஷர் போட போகிறேன். இந்த டபுள் சிங்கிள் ப்ரொடெக்ஷன் அண்ட் டபுள் அட்டாக்கர். ஸோ அவங்க ரூக் நைட் மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நான் கேப்சர் பண்ணேன்னா நைட்டு ரூக்கு. ஸோ எனக்கு தான் அந்த லாஸ். ஸோ நான் ட்ரிபிள் அட்டாக்கர். இப்போ அவங்க எதில் ப்ரொடெக்ஷன் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். இந்த மூணு நான் ரொம்ப கேல்குலேட் பண்ணல. ஸோ இது பிளண்டராக இருக்கலாம். ஓகே, அவங்க பான் ஃபார்வர்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. யா, இதை நான் எடுக்கலாம். நான் திருப்பி பிஷப் வச்சு எடுப்பேன். ஸோ ஐ திங்க் இப்போ ரெண்டு பேருக்கிட்டே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ எனக்கு ஹியூஜ் டைம் ப்ரெஷர். 42 செகண்ட்ஸ் தான் இருக்குது கிளாக்கில். ஓகே, அவங்க ரூக் மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டைம் ப்ரெஷரில் என்ன மூவ் பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு மூவ் பண்ணுறோன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ ரூக் கொண்டு வராங்க. எதுக்கோ ஒரு ரீசனுக்கு என்னன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கல. இங்கே கொண்டு ட்ரேடுக்காக இருக்கலாம், ஆனால் சப்போர்ட் இல்லை. ஓகே, இவங்க ஏன் இன்னும் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ பிஷப்பை நான் க்ளோஸ் பண்ணுறேன். லிட்ரலி 40 செகண்ட்ஸ் டைம் கேப். டபுள் ரூக், டபுள் ப்ரெஷர். ஓகே, ஐம் லூசிங் திஸ். இப்போ இருக்க எனக்கு டைம் ப்ரெஷரில் நான் கண்டிப்பாக இதை தோக்கிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. கேப்சர் ஈக்குவல் ட்ரேட் தான் இருக்கணும். ஈக்குவல், எஸ். இப்போ எனக்கு பேக் ரேங்க் மேட் கூட ஆகலாம். 11 செகண்ட்ஸ் ஆன் கிளாக். நான் என்ன மூவ் பண்ணுறேன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ரேண்டமாக நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சமாவது இன்க்ரிமெண்ட் வேணும். ஓகே, 8 செகண்ட்ஸ், நாட் பேட். திருப்பி ப்ரெஷர். இப்போ நான் அதை கேப்சர் பண்ணேன்னா ஒன்றும் இங்கே வரலாம் அவங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மூவ் நான் இங்கே தான் போகலான் இருக்கேன். 4 செகண்ட்ஸ் ஃபைனலி. திஸ் இஸ் லைக் ஸோ நர்வஸ். நான் திருப்பியும் இங்கே தான் போவேன். 0.8 செகண்ட் சம்திங் இருந்துச்சு கிளாக்கில். இப்படி திருப்பி நான் போகிறேன். இப்போ இங்கே நான் இப்போ ஃபோக்ஸ் எதுவுமே பார்க்கல. அவ்வளோதான், டன். ஸோ டைம் ப்ரெஷர் தான். இதுதான் பிளிட்ஸ் கேமில் எனக்கு லைக் ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கிறது. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் மை வீடியோ. பாய்.